ஹோட்டல் போனோம், பிளேட் வச்சாங்க. பிளேட் மேலே டப்புன்னு எடுத்துகிட்டு வந்து பிளாஸ்டிக் பேப்பரை விரிக்கிறாரு. அண்ணன் என்ன நில்லுங்க அப்படின்னு. இலை கொடுங்க, எதுக்கு பிளாஸ்டிக் கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு பிளாஸ்டிக் எடுத்துட்டு இலை வச்சு கொடுத்தாங்க. எங்க கூட நிறைய பேர் சாப்பிட்டாங்க. எங்க டேபிளில் மட்டும் இலை இருக்கு, மற்றவங்க டேபிள் எல்லாத்தையும் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கில் எந்த பொருள் சாப்பிட்டாலும் உங்கள் கண்ணுக்கே தெரியாத மைக்ரோ பிளாஸ்டிக் உங்கள் உடம்புக்குள்ளே சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிளாஸ்டிக்கால நிறைய ப்ராப்ளம் வந்து இப்போ வராது, பின்னாடி நிறைய வரும். வாழையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விவசாய பயனடையோர் பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப பாவமாயிடும். பிளாஸ்டிக் வந்து தவிர்க்க முடியாது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து தவிர்க்க முடியாத போகலாம். இதுவே நிறைய ஹோட்டலில் வந்து தொடர்ச்சியாக பிளாஸ்டிக்கில் பண்ணுறாங்க, பிளாஸ்டிக்கில் சாப்பிட்றாங்க. ஒரு 5 ரூபாய் அதிகமாக வாங்கிக்கிங்க, ஆனால் பிளாஸ்டிக்கில் கொடுக்காதீங்க. இந்த கேரி பேக் கூட பரவாயில்ல, இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற பிளாஸ்டிக் தான் ரொம்ப 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 எஃபெக்ட். பணக்காரர்கள் இருக்கிற இடத்துல பிளாஸ்டிக் இருக்காது, ஏழைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல பிளாஸ்டிக் அதிகமாக இருக்கும். தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கில் சாப்பிடாதீங்க. எந்த ஹோட்டலில் இலை போட்டு சாப்பாடு போடுறாங்களோ தயவு செஞ்சு அந்த ஹோட்டலுக்கு தேடி போங்க.